மார்க் ட்வைன் அவர்களின் ஒரு கதையை எப்படி சொல்வது? நகைச்சுவை கதை என்பது அமெரிக்காவில் அடைந்த வளர்ச்சி, அதற்கும் சிரிப்பு கதை மற்றும் வேடிக்கை கதைகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு கதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல என்னால் முடியும் என்று நான் கூற மாட்டேன். ஒரு கதை எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பதை மட்டுமே அறிவேன் என்றுதான் நான் கூறுகிறேன். ஏனெனில் பல்லாண்டுகளாக நான் மிகுந்த திறமைசாலிகளான கதை சொல்லிகளுடன் கூட்டுறவில் இருப்பவன். கதைகளில் பல வகை இருந்தாலும் கடினமானது நகைச்சுவை கதைதான். அதை பற்றியே முக்கியமாக பேசுவேன். நகைச்சுவை கதை அமெரிக்காவில் தோன்றியது. சிரிப்பு கதை இங்கிலாந்தினுடையது. வேடிக்கை கதை பிரான்சிற்குரியது. நகைச்சுவை கதை ஏற்படுத்தும் விளைவு அது சொல்லப்படும் விதத்தை பொறுத்தது. சிரிப்பு கதையும் வேடிக்கை கதையும் சொல்லப்படும் விஷயத்தையும் பொறுத்த விளைவை ஏற்படுத்தும். நகைச்சுவை கதை மிக நீளமாக திரிக்கப்படலாம். விருப்பம் போல சுற்றி திரிந்து குறிப்பான எந்த முடிவையும் எட்டாமல் போகலாம். ஆனால் சிரிப்பு கதையும் வேடிக்கை கதையும் சுருக்கமாக இருக்க வேண்டும். சரியான முடிவை பெற வேண்டும். நகைச்சுவை கதை குமிழி போல மெல்ல நகரலாம். மற்ற இரண்டும் அதிரடியாக வெடிக்க வேண்டியவை. நகைச்சுவை கதை நிச்சயமாக ஒரு கலை வடிவமாகும். உயர்வான நுட்பமான கலை வடிவம். ஒரு கலைஞனால் மட்டுமே அதை சொல்ல இயலும். ஆனால் சிரிப்பு கதைக்கும் வேடிக்கை கதைக்கும் கலைத்திறன் வேண்டியதில்லை. யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். நகைச்சுவை கதையை சொல்லும் கலைத்திறன் அமெரிக்காவில் வாய்மொழியாகவே தோன்றியது. ஆமாம், அச்சின் மூலம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அத்திறன் இன்றும் அமெரிக்காவில் உள்ளது. நகைச்சுவை கதை உணர்ச்சியற்றது போல் சொல்லப்படும். கதையில் நகைச்சுவை இருக்கும் என்று சந்தேகமே சிறிதும் இல்லாதவர்கள் போல் கதை சொல்பவர் பாசாங்கு செய்வார். ஆனால் சிரிப்பு கதையின் ஆசிரியரோ தான் கேட்ட சிரிப்பான கதைகளில் அதுவும் ஒன்று என்பதை முதலேயே சொல்லிவிட்டு தான் உற்சாகமாக கதை சொல்ல ஆரம்பிப்பார். சொல்லிவிட்டு முதலில் சிரிப்பவரும் அவராகவே இருப்பார். சில சமயங்களில் அது அனைவரும் விரும்புவது போல இருந்துவிடும். அவ்வளவுதான். அக்கதையின் மையக்கருவை திரும்ப திரும்ப சொல்லி ஒவ்வொருவருடைய அணுகி கைத்தட்டலையும் பெற்றுக்கொண்டு அதுவே மறுபடியும் சொல்வார். அந்தோ பரிதாபம்! சிரிப்பு கதை எப்போதுமே பரபரப்புடையதாகவும் தொடர்பு இல்லதாகவும் இருக்கும். அதன் முடிவில் ஒரு மையக்கரு, ஒரு குறிக்கோள், ஒரு உச்சக்கட்டம் இருக்கும். அதை நீங்கள் விரும்பும் பெயரில் அழைத்து கொள்ளலாம். ஆனால் கதையை கேட்பவர் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் கதை சொல்பவர் அம்மையக்கருவை முக்கியமற்றதான பாவனையில் தனக்கெதுவும் தெரியாதது போல் சாதாரணமாகவும் அலட்சியமாகவும் சொல்லி கேட்பவரின் கவனத்தை திசை திருப்ப விடுவார். இந்த யுக்தியை ஆர்டெமெஸ் வாட் பெரிதும் பயன்படுத்தினார். பார்வையாளர்கள் அந்த நகைச்சுவையை தாமதமாகவும் புரிந்து கொண்டு சிரிக்கும்பொழுது அப்பாவியாக அவர்களை பார்ப்பார். அப்படி என்னத்தை கண்டு சிரிக்கிறார்கள் என்று. அவருக்கு முன்பாகவே டான் செட்செல் அதை பயன்படுத்தியிருக்கிறார். நை மற்றும் ரைலி மற்றும் பலர் இன்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் சிரிப்பு கதையை சொல்பவர் மையக்கருவை மறைப்பதில்லை. அதை பலமாக உங்கள் முன்னே கூவுகிறார். ஒவ்வொரு முறையும் அக்கதையை இங்கிலாந்து, பிரான்சு, ஜெர்மனி மற்றும் இத்தாலியில் அச்சிடும்போது அக்கருவை சாய்வெழுத்துகளில் போடுகிறார். ஏராளமான ஆச்சரிய குறிகளை தெளிக்கிறார்கள். சில சமயம் அடைப்பு குறிகளுக்குள் விளக்குகிறார்கள். இவையெல்லாம் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட சிரிப்புகளே இல்லாத நல்வாழ்வை வாழ மாட்டோமா என்று ஏக்கத்தை எவருக்கும் ஏற்படுத்திவிடும். சிரிப்பு கதை சொல்லப்படும் பாணியை விளக்குவதற்காக 12 அல்லது 15 நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதும் பிரபலமாக உள்ள ஒரு நிகழ்ச்சியை இங்கே தருகிறேன். கதை இவ்வாறு சொல்லப்படுகிறது. காயமுற்ற சிப்பாய். ஒரு குறிப்பிட்ட போரின் போது காலில் சுடப்பட்டு ஒரு காலை இழந்துவிட்ட ஒரு சிப்பாய்
அவ்விடத்தை விட்டு வேகமாக நகர்ந்து கொண்டிருந்த இன்னொரு சிப்பாயிடம் விஷயத்தை சொல்லி தன்னை பாசறைக்கு தூக்கிச் செல்லுமாறு வேண்டினான். தனக்கு நேர்ந்த இழப்பையும் அவனுக்கு தெரிவித்தான். வீரம் செறிந்த அச்சிப்பாய் மிகவும் பெருந்தன்மையாக அவனை தோளில் ஏந்தி கொண்டு அவனது விருப்பத்தை நிறைவேற்ற முன்னோக்கி சென்றான். தோட்டாக்களும் பீரங்கி பந்துகளும் எல்லா திசைகளிலும் பறந்து கொண்டிருந்தன. அதில் ஒன்று காயம்பட்டவனின் தலையை துண்டித்து எறிந்ததை சுமந்து சென்ற சிப்பாய் கவனிக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அவனை பார்த்த ஒரு அதிகாரி கேட்டார், இந்த சடலத்துடன் நீ எங்கே போகிறாய்? பாசறைக்கு ஐயா, இவன் காலை இழந்து விட்டான். என்னதே, காலை இழந்து விட்டானா? அதிகாரி ஆச்சரியத்துடன் கேட்டார். தலையை தானே சொல்கிறாய், முட்டாள். உடனே அந்த சிப்பாய் தன் சுமையை கீழிறக்கி வைத்தான். ஒன்றும் புரியாமல் தலையற்ற சடலத்தையே வெகுநேரம் பார்த்து கொண்டு நின்றான். பிறகு சொன்னான், ஆம் ஐயா, நீங்கள் சொன்னது சரிதான் என்றான். கொஞ்சம் யோசித்துவிட்டு, ஆனால் இழந்தது தன்னுடைய கால் என்றுதானே அவன் சொன்னான். இந்த இடத்தில் கதை சொல்பவர் வெடி சிரிப்பு சிரிக்கிறார். மீண்டும் மீண்டும் குதிரையின் கனைப்பு போல் இடி முழக்கம் செய்கிறார். கதையின் மையக்கருவை திரும்ப திரும்ப தன் குரலில் ஏற்ற இறக்கங்களுடன் சொல்கிறார். சிரிப்பு கதை வடிவத்தில் அதை சொல்ல 1.5 நிமிடம்தான் ஆகும். அவ்வளவு சிறியதை சொல்வதில் பயனேதும் இல்லை. அதையே நகைச்சுவை கதை வடிவத்தில் சொன்னால் 10 நிமிடங்கள் எடுக்கும். அதுதான் கேட்டதிலேயே மிகவும் வேடிக்கையான விஷயம் என்று சொன்னார் ஜேம்ஸ் விட்காம் ரைலி. அவர் அதை ஒரு புத்தி மந்தமான முதிய விவசாயி முதன்முறையாக கேட்டதாக காட்டுகிறார். சொல்ல முடியாத வேடிக்கையானது என்று நினைத்து அவர் அதை பக்கத்து வீட்டுக்காரரிடம் சொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் ஞாபகம் வரவில்லை. எனவே அவர் எல்லாவற்றையும் போட்டு கலந்து சொன்னதையே சொல்லி கொன்று சுற்றி சுற்றி வட்டமிடுகிறார். அதனால் சம்பந்தமில்லாத விவரங்களையெல்லாம் திணிக்கிறார். அதனால் கதை தோய்வடையவே செய்கிறது. அதை புரிந்து கொண்டவர் போல பதிலுக்கு வேறு சங்கதிகளை நுழைக்கிறார். ஆனாலும் பயனில்லை. இடையிடையே சின்ன சின்ன தவறுகளை செய்கிறார். அவற்றை பிறகும் திரித்தும் செய்யும் பொழுது அத்தவறுகள் ஏன் நேர்ந்தன என்று விளக்கம் சொல்கிறார். மறந்து போன விஷயத்தை ஞாபகத்திற்கு வரும்போது அவற்றை உரிய இடத்தில் பொருத்தி மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்கிறார். காயம்பட்ட சிப்பாயின் பெயர் நினைவுக்கு வராமல் சற்று நேரம் தவிக்கிறார். அவனுடைய பெயர் சொல்லப்படவே இல்லை என்பது பிறகுத்தான் நினைவுக்கு வருகிறது. பெயர் அப்படி ஒன்றும் முக்கியமில்லையே என்கிறார். பெயர் தெரிந்தால் நல்லதுதான், இல்லாவிட்டாலும் பாதகமில்லை என்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். கதை சொல்பவர் அப்பாவி. சொல்ல வந்ததை மகிழ்ச்சியுடன் இனிமையாக சொல்கிறார். இடையிடையே தன்னை மீறி சிரித்து விடாமல் இருக்க அவ்வப்பொழுது பேச்சை நிறுத்துகிறார். ஆனால் உடம்பு அச்சிரிப்பின் அதிர்வுகளை வெளிப்படுத்த தயங்குவதில்லை. 10 நிமிடம் அவர் கதை சொல்லி முடிக்கும்போது ரசிகர்கள் சிரித்து சிரித்தே களைத்து போகிறார்கள். கண்களிலிருந்து நீர் வழிகிறது. முதிய விவசாயியின் எளிமை, அப்பாவித்தனம், நேர்மை மற்றும் அறியாமை எல்லாம் முற்றிலும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. அதனால் முற்றிலும் அழகான சுவையான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அது கலை, பண்பட்ட அழகான கலை. ஒரு திறமையாளர் மட்டுமே அதை வழிநடத்த முடியும். ஆனால் இயந்திரத்தனமாக சொன்னால் அது மற்ற வகை கதையாகிவிடும். என் கருத்து சரியாக இருக்குமானால் முரண்பாடுகள் மற்றும் அபத்தங்களை தன்பாட்டில் திரியும்படியாக ஒன்றாக்கி இணைத்து அவை அபத்தங்கள் என்று அறியாத மாதிரியான அப்பாவித்தனத்தை வெளிப்படுத்துவதே அமெரிக்க கலையின் அடிப்படையாகும். இன்னொரு அம்சம் மைய கருத்தை போட்டு குழப்புவது. 3வது அம்சம் ரசிகர்களை கவனத்தோடு யோசிக்க வைக்கும் நோக்கில் ஒரு தெளிவான விமர்சனத்தை அலட்சியமாக போட்டு உடைப்பது. 4வதும் கடைசியுமான அம்சம் அவ்வப்பொழுது இடைவேளை விட்டு பேசுவதாகும். ஹார்டென்ஸ் வார்டு மேற்படி 3ஆம் 4ஆம் அம்சங்களில் வல்லவர். தான் அற்புதமானதென்று கருதும் விஷயத்தை அவர் சிறப்பான அசைவுகளுடன் சொல்லத் தொடங்குவார். பின்னர் அதில் நம்பிக்கை இழந்தவராக மறந்ததை நினைவுபடுத்தி சொல்பவர் போல சிறிது நேரம் இடைவேளை விடுவார். பிறகு சம்பந்தமில்லாத எதையோ தனக்குத்தானே பேசிக்கொள்வார்.
அதுதான் சுரங்கத்தை தகர்க்கும் வெடியாக இருக்கும். ஆம், இருக்கும். உதாரணமாக, நியூசிலாந்தில் தலையில் பல்லில்லாத ஒரு மனிதன் இருப்பதை ஒரு சமயம் நான் அறிந்தேன் என்று அவர் ஆர்வத்துடன் உற்சாகமாக சொல்வார். அத்துடன் அவரது உடல் அசைவு நின்றுவிடும். ஒரு அமைதியான பிரதிபலிப்பான இடைவேளை தொடரும். பின்னர் தனக்குத்தானே கனவுலகில் இருந்து பேசுவது போல கூறுவார். இருந்த போதிலும் ட்ரம்ஸ் அடிப்பதில் யாரை விடவும் அவன் சிறந்தவன். இடைவேளை என்பது எந்த வகையிலும் கதையிலும் மிக முக்கியமான அம்சமாக, மேலும் அடிக்கடி நிகழும் அம்சமும் கூட. அது ஒரு அழகானதும் நுட்பமானதும் விஷயம், மேலும் நிச்சயமற்றதும் ஆபத்தானதும் கூட. ஏனென்றால் அதன் நேர்மானது சரியானதாக இருக்க வேண்டும். அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் அதன் நோக்கம் தோல்வியடைந்து சிக்கல் உண்டாக்கிவிடும். இடைவேளை மிக குறுகியதாக இருந்தால் ரசிகர்களின் கவன ஈர்ப்பை கடந்து போய்விடும். எதிர்பாராததை எதிர்பார்த்திருந்தவர்கள் மயமாற்றமடைவர். மறுபடியும் அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஊட்டுவதற்கான வாய்ப்பு கிடைப்பது அரிது. மேடையில் நான் ஒரு நீக்ரோ பேய் கதை சொல்வதுண்டு. கதை முடிவுக்கு வரும் முன் உச்சக்கட்டத்திற்கு முன்பாக ஒரு இடைவேளை வரும். அந்த இடைவேளைதான் மொத்த கதையிலும் முக்கியமான விஷயம். அதை சரியான நீளத்தில் நான் கொடுத்துவிட்டால் போதும், அழகானதொரு இளம் பெண்ணை திடுக்கிட்டு கூச்சல் எழுப்ப வைக்கவும் தன் இருக்கையிலிருந்து துள்ளி குதிக்க வைக்கவும் முடியும். நான் எதிர்பார்த்த விளைவு அதுதான். அந்த கதையின் பெயர் தங்கக்கரம் ஆகும். அது கூறப்பட்ட பாணி இதுதான். நீங்களே பயிற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் அந்த இடைவேளையை சரியாக பிடித்து கொள்ள வேண்டும். தங்கக்கரம். முன்னொரு காலத்தில் பேராசை கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். மனைவியோடு இருந்த காலத்தை தவிர அவன் தன்னந்தனியாகவே சமவெளியில் வசித்து வந்தான். அவனுடைய மனைவி ஒரு நாள் இறந்துவிட்டாள். அவளுடைய உடலை எடுத்துச் சென்று சமவெளிக்கு வெளியே அடக்கம் செய்தான். கவனியுங்கள், அவளுடைய ஒரு கை தங்கத்திலான கையாகும். தோள் முதல் கீழ்வரை மொத்தமும் சொக்க தங்கம். அவன் பலசாலி என்றால் அப்படி ஒரு பலசாலி. அன்று இரவு அவனால் தூங்க முடியவில்லை. காரணம், அவளுடைய தங்கக்கரத்தை பற்றிய சிந்தித்து கொண்டிருந்தான். நள்ளிரவு நெருங்கியது. அவனால் மேலும் பொறுக்க முடியவில்லை. எனவே அவன் படுக்கையிலிருந்து எழுந்தான். லாந்தரை ஏந்தி கொண்டு புயலில் வீசிய இரவிலும் அவளை புதைத்த இடத்திற்கு போய் தோண்டி அவளுடைய தங்கக்கரத்தை வெட்டி எடுத்தான். பிறகு தலையை குனிந்தபடியே பனிக்கட்டிகளுக்கு நடுவேயும் கல்லறையை மூடுவதற்காக மண்ணை தோண்டி எடுக்கலானான். திடீரென்று அதை நிறுத்தினான். இந்த இடத்தில் கணிசமான நேரம் இடைவேளை கொடுங்கள். நடுங்குவது போல நடியுங்கள். பிறகு எதையோ கேட்பது போன்ற பாவனையுடன் கூறுங்கள். அவன் கூறினான், கடவுளே, என்ன இது? அவன் கவனமாக கேட்டான். காதுகளை தீட்டிக்கொண்டு கேட்டான். பற்களை இறுக்கிக் கொண்டு காற்றில் ஓலமிடும் சப்தத்தை வெளிப்படுத்துங்கள் என்ற ஓசை. அதோ அந்த கல்லறையிலிருந்து வருகிறது. அத்துடன் கலவையான ஒரு கரல். யாருடாவன்? என் தங்க கரத்தை எடுத்தவன். இப்பொழுது நீங்கள் வேகமான நடுக்கத்தை வெளிப்படுத்துங்கள். அவன் நடுங்கத் தொடங்குகிறான். ஓ என் கடவுளே, ஓ என் கடவுளே என்கிறான். அப்பொழுது அவனுடைய லாந்தர் காற்றினால் அணைந்து போகிறது. பனியும் ஆலங்கட்டி மழையும் அவன் முகத்தில் வீசியடித்து அவனை உணர்விழக்க செய்கின்றன. முழங்கால் அளவில் நீரில் அல்லாடிக்கொண்டு வீடு வந்து சேரும்போது அவன் கிட்டத்தட்ட இறந்தவன் போலவே ஆகிவிட்டான். அஞ்சி நடுங்கும் அவன் காதுகளில் மீண்டும் அதே குரல் கேட்கிறது. இடைவேளை கொடுங்கள். அவனை துரத்தி கொண்டு வருகிறது. யாருடாவன்?
என் தங்கக் கரத்தை எடுத்தவன். சமவெளியை அவன் அடைந்தபோது அக்குரல் மீண்டும் கேட்கிறது. இன்னும் அருகில் கேட்கிறது. இதோ இதோ வந்துவிட்டது. முன்போலவே காற்றையும் குரலையும் திரும்பவும் சொல்லுங்கள். வீட்டை அடைந்தவுடன் மேல் மாடிக்கு ஓடி தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு தலையையும் காதுகளையும் போர்வையால் மூடிக்கொண்டு நடுக்கத்துடன் குலுங்குகின்றான். அப்பொழுது கதவிற்கு வெளியே அதே குரல் கேட்கிறது. மீண்டும் கேட்கிறது. இதோ வந்துவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அது நெருங்குவதை அவனால் கேட்க முடிகிறது. இடைவேளை பயத்துடன் கேட்பது போன்ற பாவனை. டொக் டொக் டொக். இதோ மாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. கதவின் நாத்தாங்கி திறக்கும் ஓசை. அது அறையினுள் வந்துவிட்டது தெரிகிறது. அடுத்த சில கணங்களில் அது தன்னுடைய படுக்கறையில் நின்று கொண்டிருப்பதை உணர்கிறான். இடைவேளை. பிறகு படுத்திருக்கும் தன்மீது குனிவதையும் உணர்கிறான். மூச்சு விட முடியாமல் திணறுகிறான். மிகவும் குளிர்ச்சி ஆன ஏதோ ஒன்று தன் தலை மீது முழுவதும் படிவதை உணர்கிறான். மறுபடியும் இடைவேளை. அந்த குரல் அவனுடைய காதருகில் சொல்கிறது. யாருடா அவன்? என் தங்கக்கரத்தை எடுத்தவன். இதை குற்றம் சாட்டும் பாவனையில் அதே சமயம் சோகத்துடன் நீங்கள் கூற வேண்டும். அரங்கத்தில் வெகு தூரத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண்பால் தணிக்கையாளரை நோக்கி உங்கள் கரம் நீளட்டும். மெல்ல மெல்ல அச்சமூட்டும் மௌனம் வளரட்டும். அது சரியான அளவை எட்டியதாக நீங்கள் உணரும்போது அந்த பெண்ணை பார்த்து குதித்து கொண்டே சொல்லுங்கள், நீதான் அதை எடுத்தது. இடைவேளையை நீங்கள் சரியாக கொண்டு வந்து விட்டால் அவள் தன் காலணிகள் இருந்து எழும்பி கூச்சலிடுவதை காணலாம். ஆனால் அந்த நேர இடைவேளை மிக சரியானதாக இருக்க வேண்டும். செயல்படுத்தி காட்டுவதற்கு மிகவும் தொந்தரவானதும் மோசமானதும் நிச்சயமற்றதுமான விஷயம் அதுவே என்பதை நீங்கள் காண்பீர்கள். முற்றும்.